ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பருதுமலை அடியேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, நாளைக்கு நைட்டு மழை ஏற அனுமதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதான் நம்மளோட பதிவு இன்றைக்கி. அதுக்கப்புறம் 2025 என்னென்ன ரூல்ஸ் புதுசாக கட்டுப்பாடு போட்டிருக்காங்களோ அதை பற்றியும் நம்ம பேசலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம பருதுமலை 4560 அடி உயரமுள்ள மலை. இது எல்லாருக்குமே தெரியும். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு. 5500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மலை. இந்த மலை சித்திரர்கள் வாழும் மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பைரவர் வழிகாட்டும் சிறப்பான மலையும் நம்ம மலை பருதுமலை. நம்ம நாளைக்கு அலோடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 31, 2024 நாளைக்கு நைட்டு தான் அது. நாளைக்கு நைட்டு மட்டும்தான் ஃபுல் டே பருதுமலை உச்சிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இரவு முழுவதுமே அனுமதி இருக்குது. ஜனவரி 1 அன்றைக்கி காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை தான் மலை உச்சிக்கு போக அனுமதி இருக்குது. அந்த 3 மணிக்கு அப்புறம் வர பக்தர்களை நிறுத்திடுவாங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு தான் மலை ஏற்றுவாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். இந்த பதிவை பார்த்துட்டு மலைக்கு வர பக்தர்கள் கரெக்டான டைமில் நைட்டில் சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு போய் சேரணும் தான் வனத்துறை அதிகாரிகள் இந்த ரூல்ஸ் எடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் மலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த டைமிங்லாம் போட்டிருக்காங்க. நைட் டைமில் வனவிலங்குகள் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த புது ரூல்ஸும் போட்டிருக்காங்க 2025க்கு. இந்த மலைக்கு நீங்கள் மலைக்கு ஏறும்பொழுது பக்தர்களுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பக்தருக்குமே ஒரு ஆளுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு டோக்கன் கையிலே கொடுத்துருவாங்க. நம்ம கல்லாடி வயலையும் டோக்கன் தருவாங்க, தென்மாதி மங்கலம் வயலையும் டோக்கன் தருவாங்க. நீங்கள் எந்த வயலில் வேணாலும் மேலே போயிட்டு கீழே வரலாம். அதுக்கப்புறம் நம்ம பருதுமலையை சுற்றி உள்ள கிராமங்கள் ஒரு 10 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு மட்டும் கட்டணம் இல்லை. எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கர்லாடி, மாதிமங்கலம், பட்டியந்தல், வீரலூர், சீனந்தல், கெங்கல மகாதேவி, நல்லான் பிள்ளை பெற்றான், அருணகிரி மங்கலம் மற்றும் கோயில் மாதிமங்கலம். இந்த கிராமத்துலேருந்து வர பக்தர்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்த உங்கள் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, லைசன்ஸு இல்லை ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று எடுத்து அடிவாரத்தில் காமிச்சிங்க அப்படின்னா மலைக்கேறத்துக்கு உங்களுக்கு அனுமதி தந்துடுவாங்க. கட்டணம் இல்லாமல் நீங்கள் மலைக்கு போகலாம், வேறு ஒன்றும் இல்லை. வெளியிலேருந்து வர பக்தர்களுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுவாங்க. ஜனவரி 1 ஆல்ரெடி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுப்பாடுகள் மட்டும் ஜனவரி 1 கொண்டு வராங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இன்ஸ்டா பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பருதுமலையின் இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவே நான் உங்களுக்கு மொத்த டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். இந்த பதிவை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அப்போ இதுக்கப்புறம் பருதுமலை நைட்டு மேலே ஏறத்துக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அலோடு இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஒரு நாள் மட்டும் 24 மணி நேரமும் மலை உச்சிக்கு போகிறதுக்கு வனத்துறை அதிகாரிகள் அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைம் மட்டும்தான் அலோடு. பௌர்ணமி டைமில் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக மேலே ஏறினீங்கன்னா நைட்டில் இறங்கிடலாம். அந்த டைம் மட்டும் நைட் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பக்தர்கள் நல்லபடியாக மலைக்கு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு நல்லபடியாக போயிட்டு சேரணும் தான் இது கவர்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம பருதுமலைக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்களும் தயவு செஞ்சு இந்த எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பருதுமலை இன்னும் மேலே இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் தேவையவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம் கடைசியாக, நாளைக்கு நைட்டு மலைக்கு வர அலோட் பண்ணுறாங்க, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. டிசம்பர் 31 நைட்டு மலைக்கு வர அனுமதி இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு நைட்டு அலோவ் பண்ணுறாங்க, அனுமதி இருக்குது. நாளைக்கு நைட்டு மலைக்கு வரலாம். புதன்கிழமையிலேருந்து தான் டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஜனவரி 1, 2025 தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே. நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஃபுல் அலோடு இருக்குது. ஸோ பக்தர்கள் எல்லாம் வர பக்தர்கள் எல்லாமே மலைக்கு சேஃபாக போங்க. இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.